நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 863வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, என் குருமாதா ஸ்ரீ சம்பகாம்பான்ற ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌலி இவளை பற்றி பார்க்க போகிறோம். திடீர் ஸ்ரீ குரு சர்வ காரண பூதாசக்தின்னு போட்டிருக்கு பாருங்க. இப்போ தான் என்னை வழிநடத்துகிற இன்னி வரைக்கும் இப்போ தான் ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌலின்னு பேர். மாமாவும் ரொம்ப ஆசையாக இருப்பார் மனுஷாட்டெல்லாம். அம்மா காருண்ய வடிவு. இப்போ ராஜா வந்திருக்கான், டாப்பியா ராஜா வந்திருக்கான், அடை வாத்து கொடுங்க அவருக்கு, அப்புறம் காஃபி போட்டு கொண்டு வாங்க அப்படிலாம் உபசரிப்பா. அதாவது தாய்மை, அதாவது பெண்களுக்கு ஆண்களுக்கு குரு ஸ்தானத்தில் என்ன வித்தியாசம்னா, 8 மடங்கு வீரி இவாளுக்கு ஜாஸ்தின்னு சொல்லுது சாஸ்திரங்களே. ஸ்ரீ வித்யா கிரமத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, ஆண் குருவோட பெண் குருக்கு 8 மடங்கு வீரியம் ஜாஸ்தி. ஸோ தாயாரே அம்பாளே குரு ரூபிணின்னு சொல்லப்படுறது. ஸோ அவளே அம்பாளே பூமியில் இறங்கி அவளே பண்ண முடியாது எல்லாத்தையுமே. ஸோ குரு வடிவில் இருக்க இந்த தாயே அனுப்பிச்சுடுறாங்க நம்மக்கிட்ட. ஓகே, இது எப்படி 2-3 நாளாக ஒரு 2-3 டேஸ் முன்னாடி விவேக சரபேசனோட சொல்லியிருந்தேன் நான். அம்மா நல்லா பட்டு புடவை சரக்கு நைனாஸ் கட்டிட்டு ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்கண்டா அப்படிலாம் பேசியிருந்தேன் என்கிட்ட. அது கனவு முடிஞ்ச பிறகு வாட் ஷீ டோல்ட் மீன்றது மறந்துட்டு, ஒரு நல்ல கனவு வரும்போது எழுந்து உட்காந்துன்னு ரீகலெக்ட் சொல்லியிருக்கு. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், கண்டென்ட் புரியல. பட் ஷி வாஸ் எக்ஸ்பிரஸிங் ஹாப்பினஸ். சந்தோஷமாக இருக்கேன்டா நான் அப்படின்னா. ஸோ அந்த சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஆஸ்கிங் த உருவமா மிச்ச சிஷ்யா பாலாஜி அவளாக இருக்கா, நந்து பாலாஜி, நங்கந்தூர் பாலாஜி பேர் நந்து பாலாஜின்னுவா. ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கடா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்னா. பிஸி மாமா, நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் சுந்தர் ஆடிட்டர் கேட்டுக்கும்போது அவர் அம்மாவோட பிரதர்ஸ் இருக்கா, அவள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு. இல்லை பெரிய பிரதர் வயசாகிடுத்து, அவர் 85 வயசு. இப்போ கடைசி பிரதர் பேர் முரளின்னு பேர், திருவான்மையூரில் இருக்கா. அவர் நம்பர் அனுப்பிச்சார். அவர்னு சொன்னால், எனக்கு அவ்வளோவா அந்த பூஜை புனஸ்கார ஈடுபாடு அவ்வளோ தெரியாது மாமா. எங்கள் அண்ணா தான் தோகிய சண்டகார் மேஜர் சர்ஜரி என்றால் ஊரில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மேலே ஒரே கிரகத்தில் இருக்கும். பெரிய அண்ணா பேர் குமாரசுவாமின்னு பேர், குருவோட அண்ணா. ஸோ குமாரசாமின்னு பேர், அவர் பேர் பிஎஸ் குமாரசாமின்னு பேர். வள்ளூர் ஊர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் வள்ளூர்ன்ற இந்த வந்தவாசியை போகும்போது வள்ளூர்னு ஒரு ஊர் வருது ஆரணி பக்கத்தில். ஸோ அந்த வள்ளூர்ன்ற ஊர் ஆகாது. ஸோ நாத்தார்கட் டிஸ்ட்ரிக்ட் அவள். ஸோ வள்ளூர்ன்ற ஊர். அதனால் பி சுந்தரேசைங்கிறது அப்பா பேர். குருவோட இன்னைக்கு கூட நாள் தெரியாது எனக்கு. அம்மா பேர் சரஸ்வதி. சரஸ்வதி அம்மா தான் பொண்ணான லக்ஷ்மி சந்திரமௌலி இருக்கா இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி தானே. சரஸ்வதி லக்ஷ்மி தெய்வீஸ்வரர் கோட்டை காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தோட அவள் மூலமாக தான் இன்ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ பரமாச்சாரியாருக்கு இப்படி அடுக்க தொண்டர் அப்படிலாம் இருக்காளோ, லக்ஷ்மி இந்த ஸ்லோகம் சொல்லுடி, அந்த ஸ்லோகம் சொல்லுலாம் சொல்லுவாராம். ஸோ அம்மா அழகாக குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும். அம்மாவுக்கு குயில் போல் இருக்குது குரல், பியூட்டிஃபுல் வாய்ஸு. நான் ஸ்லோகம் சொல்லும்போது கட்ட குரலை சொல்லும்போது மூஞ்சியில் அடித்தா மாதிரி சொல்லக்கூடாதுடா, அம்பாலாம் கெஞ்சனா மாதிரி இருக்கணும், அப்போ தான் அம்மா சேங்ஷன் பண்ணுவா எல்லாத்தையும் அப்படின்னுவா. ஸோ அந்த முரளிக்கு கடைசி பையன் ஃபோன் பண்ணி, பிரதருக்கு கடைசி பிரதருக்கு ஃபோன் பண்ணி, அவருக்கே கடைசி பிரதருக்கே 70, நடுவாந்த பிரதர் கணேசன் ஒருத்தருக்கார். பெரிய அண்ணாக்கு 85 வயசு. அவர் தான் குமாரசாமின்னு பேர். அவர் மேலே இருக்கார். நான் ஈவினிங் டிஃபன் எடுத்து போவேன் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தாரு அவர் எனக்கு. வெரி ஆக்டிவ் பர்சன். குமாரசாமி அம்மாட்ட பேசும்போது என்ன எனர்ஜெட்டிக்காக பேசுகிறார் அவர். நிறைய விஷயங்கள் சொன்னார் எனக்கு. சரி, எதுக்கு பெயினாதுன்னா, சில இதெல்லாம் கருத்துக்கள்லாம் கேட்கும்போது இந்த உடனடியாக நேரோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் நான். இந்த அம்மா 2-3 நாள் ஆச்சு கனவுல
அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சகோதரர் அவர். எல்லாரும் பிடிக்கும் அம்மாவுக்கு. பெரிய அண்ணா மேலே ரொம்ப ஆசை. அண்ணா அவர் குமாரசாமி என்றவர் அண்ணா. அப்போ சொன்னார், என் வாழ்க்கையில் நடந்து அவன் மேலே எனக்கு வந்து அவள் அம்பாளுடைய இருக்கான்றது நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, ஒரு இன்சிடென்ட் கோட் பண்ணார். சொல்லுங்க மாமான்னு. அதாவது அவர் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கார். அமெரிக்கா போயிட்டு இருந்தார். துபாயில் ஒர்க் பண்ணியிருக்கார் அவர். அங்கே வந்துட்டு இங்கே பெசன்ட் நகர்லேயே இங்கே வந்திருக்கா. மயிலாப்பூர், மந்தவழி, பெசன்ட் நகர், அப்புறம் திருவான்மையூரில் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு தனியாக ஒரு வீடு வாங்கிட்டு மாடியும் கீழையும் எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்கா ஆபாத்தில். ஸோ அங்கே போயிட்டோம். அப்போ சொன்னார், எனக்கு வந்து இடர்பாடு என்னென்னா, இதுலேருந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் லெட்டர் வந்தது, போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வரவே இல்லை, அதனால் ஒய் டோன்ட் பி கான்ஃபிஸ்கேட் ஒரு பாஸ்போர்ட் சொல்லிட்டு வந்தது அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு கையும் உள்ள காணும் உள்ள திருப்பி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் யாரத்தோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாராம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், கான்டாக்டாக பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ என்னடா செய்யுதுன்னு சொல்லிட்டு கொரட்டூர் அம்மா அப்ரோச் பண்ணியிருக்கார். அம்மா ஃபோன் பண்ணிட்டு வான்னு இருக்கார். ஸோ போயிருக்கார். இந்த மாதிரி ஆகிடுது, என்ன செய்யுது லக்ஷ்மி, நான் என்ன செய்யறதுன்னு இருக்கார். சரி, அம்மா வந்து உட்காந்து விஷயம் பகலாமுகி மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கா அம்மா. ஓம் ஹ்லீம் போடுங்க, HRLEMன்னு வரும். சில பேர் ஹ்லீம் தான் சொல்லுவா, HLEM சொல்லுவா. ஓம் ஹ்லீம் பகலாமுகி சர்வ துஷ்டானாம் வாசம் முகம் பதம் சப்பைய ஜிஹ்வா கேளைய புத்தி விநாசிக ஹ்லீம் ஓம் ஸ்வாக. அந்த இது இந்த வஸ்திரம் வந்து எனக்கு வைஷ்ணவி கௌரி சங்கர் மதுரையில் அனுப்பிச்சிச்சா. பகலாமுகியோட இது கலரே வந்து மஞ்சள். மஞ்சக்கிழங்கில் தான் வந்து ஜபம் பண்ணோம். மஞ்சள் சாதம் தான், லெமன் ரைஸ் தான் வந்து நைவேத்தியம் பண்ணோம். சாமந்தி புஷ்பம் தான் பிடிக்கும். இதெல்லாம் பகலா பீடம் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். கல்லடக்குறிச்சியில் இருக்குது. சூரிய நம்பூதிரி வீடியோலலாம் வருவார். அது நானும் ஒய்ஃபெல்லாம் 2-3 தடவை போயிருக்கோங்க இந்த பகலா பீடத்துக்கு. இந்த பல்காமுக்கின்னு சொல்லுவாள். கடிவாளம், எதிராளிக்கு கடிவாளம் போடுற மாதிரி அது. அதை 13 தடவை தான் சொல்ல சொன்னார் என் குருமாத்தா. அவள் அண்ணாக்கு இதை நீ எடுத்துக்கோ, சொல்லு. ஓம் ஹ்லீம் பகலாமுகியும் சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிஹ்வாங்கீலய புத்தி விநாசய க்ளீம் ஹோம் ஸ்வாக. ஓம் க்ளீம் பகலாமுகியும் சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிஹ்வாங்கீலய புத்தி விநாசய க்ளீம் ஓம் ஸ்வாக. அந்த மாதிரி சொல்லிட்டு 13 தடவை சொல்லிட்டு மத்தியான வேலையில் யாருக்கு மாட்டா பாஸ்போர்ட் ஆகுது, நீ போ உடனடியான்னு இருக்கா. சரி, வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கார். நோபடி ஸ்டாப் பண்ணிமா படப்பட பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உள்ளே போன முடியும். வந்து அந்த இப்போ இந்த போலீஸ் அத்தாரிட்டி அவரும் உள்ளே உட்காந்துட்டுருக்காராம். இந்த சீஃப் ஆஃப் த பர்சன் பாஸ்போர்ட் அப்ஜெக்ட் அவரும் உட்காந்துட்டுருக்காராம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த இது நார்மல் ப்ரொசீஜரில் வந்து லெட்டர் உங்களுக்கு நோபடி கேன் ஸ்டாப் யூ அப்படின்னாராம். அப்படி இருந்தாலும் நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க இருக்கிறது. இல்லை வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு போலக்கு. திரும்பி பகலாமுகி மந்திரத்தை சொல்லிட்டு ஆற்றுக்கு வந்திருக்காரு. ஆற்றுக்கு வந்தோன்னா போலீஸ்காரன் வந்து நிற்கிறானா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து. இப்படி 4வது நாள் அமெரிக்கா போயிட்டார் இவர் ஊருக்கு. இது வந்து எனக்கு இந்த மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இன்றைக்கி சாயந்தரம் சொன்னார் அவர். எங்கள் குருமாத்தாவுடைய அண்ணா இந்த குமாரசாமின்றவர் இஸ் 85 years ஓல்டு. ரொம்ப வெரி எனர்ஜெட்டிக்காக பேசுகிறார். ரொம்ப சந்தோஷம் அவரோட பேசுனது. அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அவள் அப்பா அம்மாவுக்கு சதாபிஷேகம் பண்ணாலாம். சதாபிஷேகம் பஜன் நகலாம் பண்ணோம். ரொம்ப கிராண்டாக நடந்தது எல்லாம். அதில் பார்வதி பரமேஸ்வரன், சந்திரமௌலீஸ்வரர், லக்ஷ்மி ஏதாவது உட்காந்து வச்சோம் அந்த இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு. அப்படின்போது அந்த முடியும் போகிறதுக்கு நான் கூட இல்லை, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு வந்துட்டேன். நான் வீட்டில் இருந்து பார்த்தா தூக்கி போடுறதான் உடம்பு. அவருக்கு ஜுரமாட்டம் வந்துட்டு தான். வி குட் நாட் மூவ் ஃப்ரம் த பெட் மாதிரி ஆகிடுது. அப்போ அம்மா கேள்விப்பட்டு தாமா சரஸ்வதியோட லக்ஷ்மி மாமியை வந்து இருந்து கீழே பெரிய கற்பூரம் கொண்டு சொன்னாலாம். கொண்டு சொல்லி அதுக்கு தான் வெறும் கையிலேயே அதை ஏந்தி இந்த அண்ணாக்கு திருஷ்டி சத்தி போட்டு வாசலில் போட சொல்லிட்டு திருப்பி ஒரு கற்பூரத்தை ஏற்றி இது பண்ணி அப்படியே வாயில் போட்டுட்டாலாம். அப்படியே விழுந்துட்டாலாம். உடனடியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த ஃபீவர் டிஸப்பியர்டு மாதிரி ஆச்சு. இந்த 2 இன்சிடெண்ட்டாக போது நான் சொல்கிறதுக்கு தான். நிறைய நடந்திருக்கேன் எனக்கு லைஃப்பில். அவர் என் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட பையன் சத்யேஷ் இருக்கான் அமெரிக்காவில்.
அத்தை இந்த இந்த அம்மா மேலே ரொம்ப ஆசை. காமாட்சி அம்மனுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிட்டுருக்கான். ராட்சஸ்டர் அமெரிக்கா ராஜராஜேஸ்வரி படத்துக்கு நிறைய செஞ்சுருக்கா. அவள் போய் ஹோமமே பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அத்தை நான் பண்ணி தரணும்போது எனக்கு ஒன்றும் வேண்டாம், அம்பாளுக்கு எதாவது பண்ணுன்னு சொல்லும்போது அப்போ வந்து சாதாரணமாக தான் இருந்தது. அங்கே அம்பாள் அலங்கரித்து வச்சுருப்பா. மேலே காமாட்சி படம் மாட்டிருக்கோம். மந்தகாசம் இல்லை, அங்கே ருத்ராட்ச மடம் வச்சுருந்தா. அப்போ அவன் போய் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வெள்ளிலேயே அந்த காலத்தில் நல்லா ஹெவி இதில் ஜிஆர்டிலேருந்து 2 வாழை மரம் மாவள தோரணம்லாம் கட்டி மேலே வந்து 5 கலசம் வச்சு வெள்ளி மண்டபமே வாங்கி கொடுத்துருப்பானான் அண்ணா பையன். அதை ரீகால் நான் பண்ணேன். என்னை அத்தை கூப்பிடுவான், அது என் பிள்ளை தானே அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன், இந்த விஷயங்கள்லாம் பரிமாறிக்கும் போது மனசு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஸ்ரீகுரு சர்வகாரண பூதாசக்தின்னு சொல்கிறது சத்தியமான உண்மை. இப்போ தான் வெளி நடத்துகிறா எல்லா சிஷியர்களையும். பட் இது புரிஞ்சுக்கணும். சில பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றா. தான் வசதி நீ வசதின்னு பேசிக்கிறா தவிர இந்த ஹோல் கிரெடிட் கோஸ் அம்மா. நான் அதாவது அரியத்துறை கிரகத்தில் இவருடைய பெரிய 1.5 அடி உயரப்படம் அது. இதே படம் அழகாக மந்தகாசு உள்ளே வச்சு இருக்கும். மேலே பரமாச்சாரியார் மட்டத்தேங்காவோட பெரிய படம் அது. அது சங்கர நாராயணன்ற பையன் வரைஞ்சது. அதை பிரிண்ட் பண்ணி அவள் அப்பா சூரியநாராயணா கொண்டு கொடுத்தாரு. 5000 ருபீஸ் ஆச்சுன்னார். நான் பே பண்ணுறேன்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டாரு, இல்லை ஆஃப்டர் சீக்கிங் த ஹவுஸ் அண்ட் ஆல் ஐ கிஃப்டிங் கிட் ஹியர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார் டிக்கெட் ஃப்ரேமோட. அப்புறம் அவளுக்கு அந்த கேப்ஸ் சார்ஜஸ் 3000 ரூபா கொடுத்து அவளுக்கு கூட வேணான்னார் அவர். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவனுள்ளாரே அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிற மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச குருமாரில் பரமாச்சாரியார் நம்பர் 1. ஸோ அவள் அது கீழே இந்த மந்தகாசத்துலேயே உட்காந்துருக்கா. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச வீடு கட்டலை, நான் அந்த நிலத்தை தான் காமிச்சேன். இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜா, விஸ்ராந்தியாக இருக்குன்னு. அதே விஸ்ராந்தியாக இருக்கணும்னு சொல்லி வெங்கட்ராமையர் வந்து பார்த்துக்கிறாரு அரியத்துறையில். இப்போ வரும் 28ஆம் தேதி ரிஷி பஞ்சமி, விநாயகர் சதுர்த்தி 27, 28 ரோம மகரிஷியோட குரு பூஜை நடக்க போகிறது அங்கே இங்கே அரியத்துறையில். ஸோ அதுக்குள்ளே இவர் வந்து திருவேற்காடு பரணிதரன். இந்த பரணிதரன் என்ன பண்ணியிருக்க, எனக்கு அந்த உற்சவ விக்கிரகம் அனுப்பிச்சு ஃபோட்டோ அனுப்புங்கன்னாரு. நான் அனுப்பிச்சா என்ன பண்ணிட்டார் பரணிதரன், இந்த ரோம மகரிஷியோட அந்த உற்சவ விக்கிரகத்தை அந்த ஏஐ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவரே போட்டுக்கார். அதை காமிக்கிறேன் பாருங்க. பரணிதரன் அதில் நான் சொன்னேன் விபூதியை போட்டு அனுப்புங்க, இல்லை குங்குமம் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னேன். இந்த ஏஐ டெக்னிக்கில் யூஸ் பண்ண இந்த ரோம மகரிஷியோட இந்த படம். காலங்கள் கனியும் போது எல்லாம் நடந்துடுறது. இது ஐ நெவர் அசிட் டு டூ ஸோ ஆன் இஸ் ஓன் ஹி ஹஸ் டன் இட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் சில மாடிஃபிகேஷன் மட்டும் தான் சொன்னேன் அவருக்கு. முதல் அம்ச படம் இப்படி இருந்தது, தலை அலங்காரம் சரியில்லைன்னு. அதுக்கப்புறமா இன்னொரு படத்தை அனுப்பிச்சார் எனக்கு. இது கரெக்டாக இருக்குது. ரோம மகரிஷன் தாடியிலேருந்து பொண்ணு எடுத்து கொடுப்பாராம் சிஷ்யாவுக்கு அந்த காலத்தில். இவரோட குரு பூஜை ரிஷி பஞ்சமி அன்னைக்கு வருது. இந்த விக்கிரகம் வந்து இந்த உற்சவ விக்கிரகம் என் குருவாத்தில் அவளோட பூஜை, அவள் கையில் பூஜை பண்ணப்பட்டு அந்த படவேட்டம்மன் கோவில் லூகாஸுக்கு பக்கத்தில் இருக்குது வாசலில். அங்கே வந்து ராத்திரி 11 மணிக்கு எடுத்து போய் பூஜை பண்ணி தர சொல்லிருக்கா கோவிலில். நெக்ஸ்ட் டே மார்னிங் டேக்கிங் அரியத்துறை. ஸோ அது மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா,
குரு அருள் இருந்தாலே எல்லாமே ஈஸியாக நடந்துடும். எனக்கு எனக்கு அம்மாவுடைய அந்த ஆசையினால் 3 நாளைக்கு முன்னாடி தான் கனவுல வந்தா, பேசினா சந்தோஷமாக இருக்கேன்னா, அவள் அண்ணா நம்பர் பாருங்கள் இவ்வளோ வருஷமாக கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிது. அவரே பேசினார். நான் அண்டர்கான மேஜர் சர்ஜரி ராஜா அப்படின்னார். சரி, நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. சகோதரி மேலே ரொம்ப அதீத பாசம் உள்ளவர். அவர்கிட்ட குமாரசாமின்னு பேர், அவர் பேர் அவள் 3 பிரதர்ஸ், குமாரசாமி, கணேசன், முரளி. இவாள்லாம் வந்து அந்த வெள்ளூர்ன்ற கிராமத்தை சேர்ந்தவா, நாத்தாக்கா டிஸ்ட்ரிக்டில் ஆரணி பக்கத்தில் இருக்கிற இடம். எஜுர்வேதம் அவள். அண்ணா கிட்ட சொன்னாராம், இதை அண்ணா வந்த உடனே காரசாரமாக சமைக்கணும்னு சொல்லிட்டு தானே கிச்சனை போய் பண்ணிட்டு இருப்பலாம். பட் நான் அதான் ஸ்லோகம் சொல்லுவேன். நம்ம இந்த மங்களம் செய்கிற சொன்னார், இந்த காமாட்சி விருத்தம் பாடுவேனார். மங்களம் செய்கிற, ஆமாம் மங்களத்தை கட்சி நகர் ராட்சஸ்லேயும் பாடியிருக்கேன், தேவிபுரத்துலேயும் பாடியிருக்கேன் நான் அதை அப்படின்னார். அவர் உத்தரஞ்ச பக்கம் சொல்லுவேன்னாராம். அம்மா வந்து சொன்னாங்க, யார் சொல்லிக் கொடுத்தாருன்னு அந்த கேசட் போட்டு தான் கேட்டுருந்தேன். நான் துபாயில் இருக்கும்போது ஆஃபீஸ் முதல்ல கேட்டுருப்பேன், அதே மரப்பாடம் ஆகிடுத்துன்னு வரான். அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் அம்மான்னு சொல்லி சொன்னார். நீங்கள் அவர்கிட்ட பேசி ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஸோ அதுக்கு அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த இது. என் குருமாதா வணங்கி அவளுக்கெல்லாம் பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.